வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு வீடு வழங்க 3 தொழில் அதிபர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கொழும்பு அவர் வீடுகள் வழங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மைத்திரிபால சிறிசேன இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன்னுடைய உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து மிக விரைவிலே வெளியேறுவார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில், மேலும் கடந்த 16ஆம் திகதி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கான கோரிக்கைகள் பல அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவையும் சீனாவையும் கையாள்வதில் அனுர அரசாங்கத்திற்கு தொடர்ந்து சவால் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமான போது முதல் நாளிலேயே இலங்கை தொடர்பான அறிக்கையொன்று வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பேசுவதற்கான நேரமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 43 நாடுகள் பேசுவதற்காக பதிவு செய்யப்பட்டதோடு அதில் 33 நாடுகள் தான் பேசினார்கள் எனவும், ஆனால் சீனா இந்த விடயம் தொடர்பிலே பேசவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தனவின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ரோகித அபேகுணவர்தன வீட்டிற்கு சென்றுள்ளார். பயாகரவில் உள்ள ரோகித அபேகுணவர்தனவின் வீட்டிற்கு சென்ற மகிந்த ராஜபக்ஷவை காண்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் வருகை தந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விஜயராம இல்லத்திலிருந்து தங்காலை சென்ற பின்னர் மகிந்த ராஜபக்ஷ வெளியில் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இதுவெனவும் கூறப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது அமர்வில் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கோரி இலங்கையர் ஒருவரால் குரல் எழுப்பப்பட்டுள்ளது. கொழும்பு ஷங்கிரிலா விருந்தகத்தில் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட விருந்தினரான ஊழியரான 20 வயதுடைய லிகந்த ஜேனந்த என்பவரின் தந்தையான சுராஜ் நிலங்கவினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தொண்டு நிறுவனங்களின் சார்பாக உரையாற்றிய சுராஜ் நிலங்க, தாக்குதல் நடத்தியவர்களுக்கு அப்பால் 260க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட பேரழிவுகரமான குண்டு வெடிப்புக்கு பொறுப்பான அனைவருக்கும் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியவுடன் முழுமையான, சுயாதீனமான மற்றும் விரைவான குற்றவியல் விசாரணைகளையும் கோரியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 வருடமாகின்ற போதிலும் பொறுப்புக்கூறலுக்கான நம்பிக்கைகள் மங்கி வருவதோடு மூளையாக செயற்பட்டவர்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும், தொடர்ச்சியான விசாரணைகள் கடுமையான குறைபாடுகளால் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். தாக்குதல்கள் குறித்து முன் எச்சரிக்கைகளை புறக்கணித்து போதுமான பாதுகாப்பை செயற்படுத்த தவறியதாகவும், வழிபாட்டாளர்களையும் விருந்தினர்களையும் கொடிய குண்டுவெடிப்புக்கு ஆளாக்கியதாகவும் சுராஜ் நிலங்க அதிகாரிகளை கண்டித்துள்ளார். பொருளாதார, சமூக மற்றும் உளவியல் ஆதரவு உட்பட விரிவான இழப்பீடுகளை கோரிய அவர் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட நீதியை வழங்குவதற்கும் சர்வதேச வழிமுறைகளுடன் ஒத்துழைக்குமாறும் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர் அல்லாத சிலரின் பௌத்தரான தன்னுடைய மகன் லிகங்கவும் அடங்குவதாக தெரிவித்த அவர், 5 ஆண்டுகளுக்கு பின்னரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏற்படுத்திய காயங்கள் ஆறவில்லை என்பதையும், உலக அரங்கில் நீதிக்கான கோரிக்கைகள் வலுப்பெறுகின்றது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்களின் பழுதுபார்ப்புக்காக 65 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், 53 வாகனங்கள் 10 முதல் 17 முறை வரை திரும்ப பழுதுபார்க்கப்பட்டுள்ளதோடு மொத்தமாக 189 வாகனங்கள் 1 மில்லியன் முதல் 40 மில்லியன் ரூபாய் வரை மதிப்புடையவை எனவும் பழுதுபார்க்கப்பட்டுள்ளவை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒரு வாகனத்தின் பழுதுபார்ப்பு செலவு 1 மில்லியன் முதல் 28 மில்லியன் ரூபாய் வரை இருந்ததாகவும் அறிக்கை குறிப்பிடுகிறது. இதில் அதிகப்படியான செலவு குறித்து பொதுமக்கள் மத்தியில்
கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தேவைப்படுவதோடு கருத்துக்களும் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த கால இலங்கை அரசியலில் சட்டவிரோத சமூக விரோத செயற்பாட்டுகளுடன் சட்ட ரீதியான அரசியல்வாதிகள் பலரும் கலப்படமாகி செயற்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிவநேசன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பாதாள குழுவினருடன் நாட்டின் சட்ட ரீதியான அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் கொண்டிருந்த உறவுகள் வேதாளங்கள் செய்வதாக கூறப்படும் பயங்கரவாத அரசியலாகவே கொள்ளப்படுகின்றது எனவும் கூறப்படுகிறது. பாதாள உலகத்தினர் வேதாள அரசியல் நாயகர்களும் இணைந்து செயற்படுவது என்பது மிகவும் ஆபத்தானதாகும். கருப்பு பணம் வழங்குனர்களும் கூலி கொலையாளர்களும் பாதாள உலகத்தினரும் அரசியல் புள்ளிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற தகவலும் உலாவுகிறது. பாதாள உலகத்தினர் தங்களுடைய சட்டவிரோத குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் அரசியல்வாதிகள் மாட்டிக்கொள்ளும் போதும் அழித்து விடுகிறார்கள். இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட தெகல் பத்ரன பத்மே கொமாண்டோ சலிந்து பெக்சோ சமன் போன்றவர்களின் விசாரணை செய்யும் போது இவர்கள் செய்த பல்வேறு விடயங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. வேதாள அரசியல் தலைவர்களுக்கு இடையிலான சவகாசம் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக அறியப்பட்ட நிலையில் தேச பக்தர்களாக தம்மை விலாசப்படுத்தும் அரசியல் புள்ளிகள் தங்களுடைய அந்தரங்க அரசியலிருந்து சுயநலத்தால் நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிக்கும் படு பயங்கரமான பாதையில் பயணிப்பதை அவதானிக்க முடிகின்றது. மக்கள் பார்வையில் வெள்ளை சட்டை போட்டவர்கள், மறுபக்க பார்வையில் கொள்ளை கோஷ்டியினர் என பல்வேறுபட்டவர்கள் நாட்டில் பயணிப்பதையும் பார்க்க முடிகிறது. இவர்கள்தான் நாட்டை அழித்த நாசதாரிகள் என்பதும் அறிய முடிகிறது. இதுதான் நாட்டின் சாபக்கேடாக உள்ளது எனவும் இப்படியானவர்களை தோலுரித்து காட்டும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் வரவேற்பார்கள் எனவும் ஸ்ரீநேசன் குறிப்பிட்டுள்ளார்.